ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டேசல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டிருக்க இந்த ஃப்ளவர் டிசைனோட அவுட்டரில் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். லீஃப்லேயும் நான் அவுட்டர் சுகர் பீட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு உள்ளே அந்த லீஃப்க்கு உள்ளே 3mm ரவுண்ட் பீட் வச்சு ஒரு 3 லைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 2 லீஃப்க்கும் சென்டரில் ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டி அதுக்கு மேலே ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் ரவுண்ட் பீட், இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பெட்டல்ஸ்க்கு உள்ள கட்தானா பீட்ஸ் வந்து சாரீ கலருக்கு நான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு பெட்டல்ஸையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதோட அவுட்டரில் ஒரு 2 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போது பேக் சைட் திருப்பி அந்த செயின் ஸ்டிச்சஸ் மேலே மட்டும் க்ளூ போட்டு காய விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த க்ளூ அப்ளை பண்ணும்போது இந்த செயின் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அவுட்டரில் 2 லைன், அந்த செயின் ஸ்டிச்சஸ் மேலே மட்டும் வரா மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணால் போதும். ஏன் அந்த க்ளூ அப்ளை பண்ணுறோன்னா, கட் பண்ணும்போது நமக்கு இந்த கிளாத்தோட த்ரெட்டெல்லாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அந்த க்ளூ அப்ளை பண்ணுறோம். அந்த க்ளூ அவுட்டரில் மட்டும் கொடுங்க. உள்ளே அந்த பெட்டல்ஸ்லலாம் க்ளூ தெரிஞ்சால் அது பார்க்க நல்லா இருக்காது. இது ரெண்டையும் நம்ம ஒன்றா வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நார்மல் நீடில் நான் வந்து ஜரி த்ரெட் வச்சு தான் வந்து இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா அவுட்டரில் நம்ம 2 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் வந்து ஜரி த்ரெட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த த்ரெட் வெளியே தெரியாமல் இருக்கும். ஒரே மாதிரி ஈவனாக நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். நீடில் ஒரு பக்கம் விட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வெளியே கொஞ்சமாக எடுத்து அதுக்கு மேலே இந்த ஜரி த்ரெட்டை வச்சு நம்ம லாக் ஸ்டிச் மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு சென்டரில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம். ஏன்னா இதுக்குள்ளே நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு அதுக்கப்புறம் அது மேலே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பஃபியாக தெரியும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நடுவில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். இதுக்குள்ளே நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது வேஸ்ட் கிளாத் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஷர்ட்ஸ்லாம் வாங்கும்போது அந்த அட்டையில் இருக்கும் இல்லையா, அதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஈவனாக வர மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ இதை இப்படியே பிடிச்சிட்டு நம்ம ஒரு கையில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். எக்ஸஸாக வெளியே வந்திருக்கிறதெல்லாம் நம்ம உள்ளே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ இங்கே ஒரு எண்ணாட் பண்ணி நம்ம இதை முடிச்சிடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு நடுவில் ஒரு ஹேங்கிங் ரோப் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே பீட்ஸ் எப்படி ஹேங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மல் சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸ் நீடில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீடில் உள்ளே குத்தி வெளியே எடுத்துடலாம். இப்போது இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பீட்ஸ் வேணுமோ அந்த பீட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 பீட்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன். லாஸ்ட்டில் ஒரு 5mm பீட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு 3mm ஒயிட் பீட் கொடுத்துருக்கேன். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது லாஸ்ட்டாக இருக்க பீட் மட்டும் நம்ம கொஞ்சம் தள்ளிட்டு அதுக்கு கீழே இருக்க எல்லா பீட்ஸ்லேயும் இந்த நீடில் வந்து உள்ளே விட்டு நம்ம இப்படி வெளியே எடுக்கணும். எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பீட்ஸ்குள்ளேயும் அந்த நீடில் உள்ளே விடணும்.
அந்த நீடில் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க பீட்ஸ்லேயும் நம்ம நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க அந்த 3 பீட்ஸ்லேயும் நம்ம நீடில் உள்ளே விட்டு இந்த மாதிரி நீடில் வெளியே எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அழகான டேசல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.